ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவே சுத்தமாக இல்லை. அதனால தான் இவ்வளோ கேஷுவல் லுக்கில் முடியெல்லாம் தூக்கி கேச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து கண்டுக்காதீங்க. சடனாக தான் வந்து வீடியோ எடுக்கலானே வந்திருந்தேன். தலை சீவி ரெடியாக ஆகிறதுக்கெலாம் சுத்தமாக வந்து டைமே இல்லை. சரி டக்குன்னு வந்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். டின்னருக்கு வந்து இட்லி தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பவிஷ்னா ஸ்கூல்லேருந்து இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக்கோட அவளுக்கு ஸ்கூல் வந்து முடியுது. அதனால் வந்துட்டு யாராவது வந்து இந்த இயர் வந்து பர்த்டே ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணலை, மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து செலிப்ரேஷன் வந்து வச்சுக்கலாம்னு நினச்சிருந்தாங்க. பவிஷ்னா வந்து அவளோட பர்த்டே வந்து ஆகஸ்ட்டில் வந்துட்டு வருது. செப்டம்பரில் தான் இந்த இயர் வந்து ஜாயின் பண்ணாதனால அவள் வந்து மிஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த இயர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்க அப்பா வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. சரி இன்னும் 2 monthsல வந்து பர்த்டே வரப்போகுது அப்படி சொல்லிட்டு. பட் அவள் வந்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், மேமை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஏதாவது நான் ட்ரீட் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனக்கு நீங்கள் கேக்கெல்லாம் செஞ்சு தர வேணாமா, ப்ரௌனி மட்டும் செஞ்சு தாங்கன்னு கேட்டிருந்தா. சரி நானும் அவங்க மேம் கிட்ட இமெயில் பண்ணி கேட்டிருந்தேன் என்னைக்கு அனுப்பட்டும் அப்படின்னு. திடீர்னு நைட்டு போய் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு தான் டக்குன்னு வந்து ப்ரௌனி செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 kg பேட்டர் தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பட் எப்பயும் வந்து 8 inch ஸ்கொயர் டின்னில் வந்து ரெடி பண்ணுவேன். இந்த டைம் வந்து லார்ஜ் ட்ரேயில், ரெக்டாங்குலர் ட்ரேயில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காகனா பவிஷ்னா வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து அதிகமாக வேணும்னு கேட்டால். நார்மலாக வந்து 20 pieces கொடுப்பேன். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு லார்ஜ் ட்ரேயில் ரெடி பண்ணி பேக்கிங்க்கு வந்து அவனுக்குள்ளே வந்து வச்சுட்டு நாங்கள் டின்னர் சாப்பிடவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து முட்டை தோசைனா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரௌனியும் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. 25 minutes வந்து டைம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். 22 minutesலேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளே குத்தி அந்த க்ரம்ஸ் எடுக்கும்போது அதில் ஒரு பிஞ்ச் கிரிங்கிள் டாப் வந்து வந்துடுது. ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருந்தது, அதனால தான் எடுத்திருந்தேன். லார்ஜ் ட்ரேயில் வந்து பண்ணதுனால என்னால் டேரெக்டாக அப்படியே வந்து வெளியவே எடுக்கவே முடியல. ரொம்ப பயமாக இருந்தது உடஞ்சிருமோன்னு. அதனால் அப்படியே ட்ரேவை கவுத்தி போட்டு மெதுவாக வந்து பார்த்து வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக பீசஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாகவும் கிரிங்கிள் டாப்பும் சூப்பராகவும் வந்துட்டு வந்துருந்தது ப்ரௌனி. இவ்வளோ ஸ்மால் பைட்ஸாக வந்துட்டு வர மாதிரி தான் பீசஸ் வந்து போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நிறையா வந்துட்டு வரும்னு சொல்லிட்டு கட் பண்ணதெல்லாம் வந்து நைட்டே வந்து கேக் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பீஸ் வந்து மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அது மேலே வச்சு கேக் பாக்ஸஸ் வந்து ஃபுல் பேக்கிங்கும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 பீஸ் வந்து சதீஷ் வந்து எடுத்து வைமான்னு சொன்னார். நமக்கு வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி நான் அதுவும் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே பவிஷ்னா ஸ்கூலுக்கு வந்து இப்படி தான் கிளம்பி போனால். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. டாடா பாய்.